கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே நம்முடைய நிலைமைகள் உயர்த்தப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை எல்லைகள் உயர்த்தப்படுவதற்கு, நம்முடைய தகுதி உயர்த்தப்படுவதற்கு, நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு சங்கீதம் 27:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் உயர்த்துவதற்கு நம்முடைய வாழ்விலே கர்த்தரிடத்திலே நாம் கேட்போம். அது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதே நாடுவேன். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற இந்த வசனம் கர்த்தரிடத்தில் நம்ம என்னென்னமோ இன்றைக்கி ஜெபத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தருடைய மகிமை வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்துடும். கர்த்தருடைய மகிமை அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய மகிமை அவருடைய சமூகத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய மகிமை வியாதிகளை சுகமாக்கும். கர்த்தருடைய மகிமை நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். கர்த்தருடைய மகிமை நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய எல்லை எங்கிலும் கிருபையும் தயவையும் வழிநடத்துதலையும் செய்யும். கர்த்தருடைய மகிமை நாம் பார்ப்பதற்கு தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு கட்டடத்தை அல்ல, தேவனுடைய சமூகம். தேவனை தேடி நாம் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு நம் வாழ்விலே நேரத்தை செலவு செய்யாதபடி தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்வின் நேரங்களை செலவு செய்து அமர்ந்து வேதம் வாசித்து கர்த்தரை துதித்து கர்த்தரை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சிந்திக்கிற வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே, அவரை பாடி ஆராதித்து துதிக்கிற வேளையிலே, அவருடைய வேதத்தை வாசித்து தியானிக்கிற வேளையிலே அவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தில் கடந்து செல்வது அவசியம். அப்போ ஏதாவது தீங்கு நாட்கள், வியாதி, உலகத்தில் நடக்கிற பொருளாதார நெருக்கடிகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய யுத்தங்கள், உலகத்தில் சாத்தானாலே சத்துருவால் ஏற்படக்கூடிய அநேக அந்தகார கிரியைகளின் செயல்பாடுகள் மத்தியிலே, அந்த தீங்கு நாட்களிலே, வியாதி பலகீன நாட்களிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்கிற அந்த வாசனத்தின்படி அவருடைய சமூகத்திலே இருந்து அவரை ஆராய்ச்சி செய்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய மகிமையை காணும்படியாக அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து பாதுகாக்கிற தேவன். தீங்கு நம்மை அணுகாதபடி அவர் காக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாகவும் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். ஆகவே முதலாவது சங்கீதம் 27:4-5 வசனங்களின்படி அவருடைய சமூகத்தில் நாம் அவரையே நாட வேண்டும், அவருடைய மகிமையே பார்க்க வேண்டும். அவரை குறித்தே நாம் ஆராய்ச்சி செய்கிற பொழுது நாம் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது சங்கீதம் 37:34 ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கு, கர்த்தர் நமக்கு செழிப்பை கொடுப்பதற்கு, கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுப்பதற்கு, கர்த்தர் நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தை, வருமானத்தை கொடுப்பதற்கு, வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்கு, சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வதற்கு, தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு, தேவ சமூகத்திலே காத்திருக்குதல், தேவ சன்னிதானத்திலே காத்திருக்குதல், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதல், அதிகாலையிலே கர்த்தரை தேடுவது, கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்வது, கர்த்தருடைய வேத வசனங்களின்படி நம்மை வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பது, கர்த்தரிடத்தில் அதிக நேரமாய் பேசுவது, நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபங்களை ஏறெடுப்பது, கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்யட்டும், கர்த்தரே என்னை வழி நடத்தட்டும், கர்த்தருடைய நடத்திப்பு என் வாழ்க்கையில் இருக்கட்டும், நான் சுயமாய் சிந்தித்து எனக்கு தோன்றுகிற காரியங்களிலே நான் வாழாதபடி
தேவன் என்னை நடத்துக்கு விரோதமாய் நான் நடப்பேன், அவர் என்ன எனக்கு சொல்லுகிறாரோ அதன்படி நான் நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்குற ஒரு அனுபவம். கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்யட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் அவர் கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் காத்திருந்து கடந்து செல்வேன். என்னுடைய அடுத்த நகர்வை நான் கர்த்தருக்காகவே வைத்திருப்பேன். கர்த்தருடைய உத்தரவின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய இருதய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளையும் நான் செயல்படுத்தி கொள்வேன் என்று ஒப்பு கொடுக்குற அனுபவம் தான் நம்மை உயர்த்தும். அது பூமியை சுதந்திரத்தை கொள்வதற்கு நம்மை அவர் உயர்த்துவார். நமக்கு விரோதமான எந்த துன்மார்க்கரும் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தி செபிக்கிற ஒரு அனுபவம். எந்த காரியம் நடந்தாலும் கூட இது என்னால் வந்தது, என்னுடைய திறமை, நான் இதை செய்திருக்கேன், என்னுடைய படிப்பு, என்னுடைய சமூக அந்தஸ்து, நான் இந்த சமூகத்தில் பிறந்தேன், என்னுடைய இந்த பெரிய அந்தஸ்து, எனக்கு இவ்வளோ பெரிய தாளந்துகள் இருக்குது, எனக்கு நிறைய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, எனக்கு ஆற்றல் இருக்குது, நல்ல செயல்பாடு இருக்குது, நல்ல ஹெல்த் இருக்குது, நல்ல வெல்த் இருக்குது, எனக்கு ரொம்ப புத்தி கூர்மை அதிகம், நான் எதையும் செய்து சாதித்து விடுவேன் என்று சொல்லுகிற அனுபவம் அல்ல. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தி ஜெபத்தில் மட்டுமல்ல, ஆராதனையில் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற நேரங்களிலே மட்டுமல்ல, சாட்சி சொல்லுகிற நேரங்களிலே மட்டுமல்ல, பிரசங்கிக்கிற நேரங்களிலே மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருதய சிந்தனையிலேயும் நாம் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படணும். ஒரு தூதர் இருதயத்தில் நினைக்கிறார், கர்த்தருக்கு சமமாக என்னுடைய இடத்தை உயர்த்துவேன்னு அவர் தான் இருதயத்தில் நினச்சி விழுந்து போனார் ஒரு தூதர். அதுபோல் இருதயத்தின் நினைவில் கூட நமக்கு பெருமை வரக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். தனிப்பட்ட ஜெபத்திலே, தனிப்பட்ட சிந்தனைகளிலே, பேச்சுகளிலே, செயல்பாடுகளிலே, எங்கு சென்றாலும் கூட கர்த்தருக்கு முன்னாடி தாழ்ந்து இருக்கிற பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆகவே நாம் இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நம்முடைய உயர்வை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். இப்படி இந்த 3 விதமான அனுபவங்களிலும் நாம் கடந்து செல்கிற பொழுது ஒருபோதும் நம்முடைய உயர்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வசனங்களை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள், சங்கீதம் 37 34ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். இதை எடுத்து குறித்து வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாக உங்கள் உயர்த்துவார். உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.